Hello Ayurvedics. I am Dr. Balu Kolar, MD in Ayurveda, with several years of experience in practicing natural medicine as well as research and development on natural products. And today I am going to tell you about an amazing product from Indus Viva, the iCoffee. So iCoffee வந்து ஒரு நல்ல ஒரு கேப்ஷன் அங்க நான் எழுதிருக்கேன். ஒரு வாட்டி நீங்க பாருங்க. கண்ட்ரோல்ஸ் டயாபெட்டிஸ், நீரிழிவு வியாதிக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டான அது iCoffee தான். எதுக்கு நான் சொல்லும் போது வாட் எக்ஸாக்ட்லி தி திங் ஹியர் இஸ், இது ஒரு காஃபி மாதிரி தான் இருக்கு. நார்மல் காஃபி டேஸ்ட் உங்களுக்கு வரும். அலாங் வித் தட், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நீரிழிவு வியாதிக்கு அந்த ஒரு சிம்டம்ஸ் கம்மி பண்றதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். சோ ஒரு ப்ராடக்ட்ல ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கு. முதலாவது உங்களுக்கு உங்க காஃபி டேஸ்ட் வரும், ரெண்டாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் iCoffee சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்லைட்ல நாங்க பார்க்கும்போது டயாபெட்டிஸ், நீரிழிவு வியாதி, நீரிழிவு நோய். சோ இது அர்த்தம் என்ன? ஒரு சிம்பிளா ஒரு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டயாபெட்டிஸ்ல நீங்க பார்த்தா உங்க உடம்புல வந்து 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. முதலாவது கார்போஹைட்ரேட் சொல்றாங்க, ரெண்டாவது ஃபேட்டான கொழுப்பு, மூணாவது புரோட்டீன். இது எல்லாரும் ஒரு உடம்புல இருக்கு. பட் சப்போஸ் ஒருத்தருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு, ஒருத்தருக்கு ஃபேட் அதிகமா இருக்கு, இன்னொருத்தருக்கு புரோட்டீன் கம்மி இருக்கு, பட் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. இது ஒரு 3 கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இம்பேர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு டயாபெட்டிஸ் வரும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் டயாபெட்டிஸ். அந்த ஒரு 3 கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், சம்டைம்ஸ் அது ஏறும், சம்டைம்ஸ் அது ரெடியூஸ் ஆகுது. சோ இந்த ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு டயாபெட்டிஸ் வரும். அது மட்டும் இல்ல, டயாபெட்டிஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. அது இன்சுலின் சொல்றாங்க. சோ உங்க உடம்புல வந்து பான்கிரியாஸ் ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த பான்கிரியாஸ்ல வந்து இன்சுலின் செக்ரீஷன் ஆகுது. சப்போஸ் ஒருத்தருக்கு இன்சுலினே இல்லைன்னா அவருக்கு வந்து டைப் 1 டயாபெட்டிஸ் சொல்றாங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு இன்சுலின் இருக்கு, பட் அந்த இன்சுலின் இருந்து எதுவுமே யூஸே இல்லை, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு டைப் 2 டயாபெட்டிஸ் சொல்றாங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் டயாபெட்டிஸ். நீரிழிவு நோய் இதுதான். திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் டயாபெட்டிஸ். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீரிழிவு நோயில சுகர் லெவல் எல்லாருக்கும் தெரியும். பட் நீரிழிவு நோயில காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ஒரு ஆபத்தான ஒரு கண்டிஷன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயாபெட்டிஸ் சொல்றாங்க. அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உங்க உடம்புல இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு எவ்ரி ஆர்கன் ஆஃப் தி பாடியோ, அது உங்க இதயம் இருக்கலாம், உங்க பிரெயின் இருக்கலாம், உங்க கண் இருக்கலாம், எல்லா ஆர்கன் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் அஸ் டயாபெட்டிஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்த ஸ்லைட்ல வந்து டயாபெட்டிஸ்க்கு காரணம். சோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் டயாபெட்டிஸ்? முதலாவது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இன்சுலின் இல்லை, தட் இஸ் கால்ட் அஸ் டயாபெட்டிஸ். உங்ககிட்ட இன்சுலின் இருக்கு, பட் எதுவுமே யூஸ் இல்லை, தட் இஸ் டயாபெட்டிஸ். மூணாவது நீங்க பார்த்தா உங்க லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல. லிவர் வந்து இங்கிலீஷ்ல நாங்க சொல்லும் போது சுகர் ஃபேக்டரி சொல்றோம். ப்ராபப்லி நீங்க தமிழ்நாட்டுல சுகர் ஃபேக்டரி யூ ஹேவ் சீன். ஓகே, சுகர் ஃபேக்டரி நம்ம மாதிரி அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து லிவர் வந்து சுகர் ஃபேக்டரி மாதிரி. ஒரு வாட்டி லிவர்ல வந்து அதிகமா சுகர் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த சுகர் வந்து உங்க ரத்தத்தில உங்க பிளட்ல வரும். அதனாலதான் அந்த கண்டிஷனுக்கு நாங்க பிளட் சுகர் சொல்றோம். So this is exactly called as diabetes. ஒரு வாட்டி அந்த பிளட் சுகர் உங்க பிளட்ல வந்து ரத்தத்தில வந்து அதிகமா சுகர் இருந்தா இட் இஸ் கால்ட் as diabetes. I hope this point is clear. அது மட்டும் இல்ல, ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா கூட உங்களுக்கு இந்த டயாபெட்டிஸ் நோய் வரும். அது மட்டும் இல்ல, சப்போஸ் உங்களுக்கு அதிக எடை இருந்தா, உங்க ஓவர் வெயிட் இருந்தா, அது கூட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. ஆக்சுவலி டயாபெட்டிஸ் தம்பி, இந்த அதிக எடை, இந்த ஒபிசிட்டி வந்து ஒரு அண்ணன் மாதிரி. இட் இஸ் லைக் brothers and brothers like. That is what diabetes and obesity is like. It is two faces of a coin ன்னு சொல்றாங்க ஆக்சுவலி. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பார்த்தா இந்தியா நாட்டுல வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்ல விரும்புறேன் ஆக்சுவலி. இந்த ஃபிகர்ஸ் நீங்க பாருங்க உங்க ஸ்கிரீன் மேல. சோ ஆம்பளைங்க சோ மென்ல வந்து நீங்க பார்த்தா 126% டயாபெட்டிஸ் ஏர் இருக்கு ஆக்சுவலி. 126% டயாபெட்டிஸ் ஏர் இருக்கு. பொம்பளைகளில் நீங்க பார்த்தா 109%, 109% பொம்பளைகளிலே அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஆவரேஜ் நீங்க பார்க்கும்போது 128% கம்ப்ளீட் இந்தியா நாட்டிலே சுகர் ஏர் இருக்கு.
அதனாலதான் நாங்க சொல்றது, உலகத்திலே நீங்க பார்த்தா இந்தியா நாட்டு வந்து ஒரு நீரிழிவு நோய்க்கு இது ஒரு தலைநகரம், இது ஒரு கேபிட்டல் மாதிரி. திஸ் இஸ் வாட் இட் இஸ். சோ இது ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு நாள்ல இருக்கு ஆக்சுவலி. சோ இப்போ நீங்க பாருங்க, COVID-19 கொரோனா வைரஸ், கொரோனா எல்லாம் நீங்க பார்த்தா அது கொரோனா வைரஸ் மட்டும்தான் இருக்கு. பட் நான் உங்களுக்கு சொல்றேன், எதிர்காலத்துல நீங்க பாருங்க, இந்த நீரிழிவு நோய், இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு பேண்டமிக் மாதிரி, ஒரு வைரஸ் மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகுது. சோ பட் நம்ம கையில வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அது பேர் வந்து ஐ காஃபி. டெஃபினெட்லி நீங்க நீங்க ஐ காஃபி சாப்பிடுங்க. டெஃபினெட்லி எதிர்காலத்திலே உங்க எந்த மாதிரி டயபெட்டிஸ் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு வராது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர். சோ நெக்ஸ்ட் சைட்ல நீங்க பார்த்தா, இந்த நீரிழிவு நோய் வந்து ஒரு நோய் இல்லை. நீரிழிவு நோய் வந்து ஒரு நோய் இல்லை. இது வந்து ஒரு 10 நோய் சேர்த்துட்டு ஒரு நீரிழிவு நோய் என்று சொல்றாங்க. இட் இஸ் a combination of 10 diseases. முதலாவது நீங்க பாருங்க, மயக்கம், வீக்னஸ் இருக்கு பாடியிலே, அதிகமா எனக்கு வீக்னஸ் இருக்கு, அது முதலாவது சிம்டம். ரெண்டாவது நீங்க பாருங்க, அதிகமா எனக்கு யூரின் போகுது, ஒண்ணுக்கு போறேன், அதிகமா நான் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கு. So that is also very important. மூணாவது, எனக்கு வெயிட் கெயின் இல்லை, என்னோட வெயிட் ஆக்சுவலி ரெடியூஸ் ஆயிடுச்சு. This is also very important for diabetes. நாலாவது நீங்க பாருங்க, ஒரு சின்ன காயம் இருக்கு என் உடம்புல, அந்த ஒரு காயம் வந்து மாறல. சோ அந்த காயம் வந்து கண்டினியூஸா அந்த காயம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு காயம் வந்து கேங்க்ரீனா மாறும். எதிர்காலத்துல வந்து அந்த காயம் வந்து கேங்க்ரீனா மாறும். இது கூட ஒரு சிம்டம் டயபெட்டிஸ்க்காக. அஞ்சாவது நீங்க பார்த்தா பசிக்கிறது. சோ இப்போ எல்லாருக்கும் பசிக்கிறதா? சோ ப்ராபப்ளி எல்லாருக்கும் சாப்பாடு ஆச்சு இப்போ ஆக்சுவலி. பட் நல்ல ஒரு சாப்பாடு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஏமைனா அது பசி இருக்கேன்னா, சோ தென் டெஃபினெட்லி அது வந்து டயபெட்டிஸ் தான். அது நல்லது இல்லை, அது டயபெட்டிஸ் தான். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், ஆம்பளைகளிலே பொம்பளைகளிலே செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட வரும். பிளர்ரி விஷன், ஆனா ஒரு கண்ணுல ப்ராப்ளம் வருது. சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமா இருந்தா உங்க கண்ணுல ப்ராப்ளம் வரும். So especially it is called as குருட்டுத்தனம், கண்ணுல ப்ராப்ளம் வரும். Especially the blindness can also happen. வெஜைனல் ப்ராப்ளம், பொம்பளைகளில நீங்க பார்த்தா அந்த யோனி நோய்கள், வெஜைனல் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்பனஸ் ஆர் டிங்கிலிங் இன்ஃபீலிங், காலில வந்து ஒரு ஊசி பிரிக் பண்ண மாதிரி அந்த ஒரு கண்டிஷன் கூட உங்களுக்கு டயபெட்டிஸ்ல இருந்து வரும். இதுக்கு வந்து நாங்க நியூரோபதின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. ஃபைனலி வந்து அதிக தாகம், மோர் அண்ட் மோர் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் நீங்க சாப்பிடுறீங்க, தட் இஸ் ஆல்சோ அ டேஞ்சரஸ் திங். ஒரு நாளுக்கு வந்து சப்போஸ் 3ல இருந்து 5 லிட்டர் வாட்டர் நீங்க சாப்பிட்டா அது நல்லதுதான். 15 லிட்டர் தண்ணி நீங்க ஏமான சாப்பிட்டா தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். அது வந்து டயபெட்டிஸ் தான். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டயபெட்டிஸ். சோ நீரிழிவு நோய் என்பது இது ஒரு நோய் இல்லை, 10 நோய் சேர்த்துட்டு இது நீரிழிவு நோய் என்று சொல்றாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பார்த்தா, நம்மோட ஐ காஃபில வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை பேர் வந்து ஏகநாயகம் சப்தரங்கா என்று கூப்பிடுறாங்க ஆக்சுவலி. ஏகநாயகம் ஆர் சப்தரங்கா. இது வந்து மூலிகை வந்து நார்மலி நீங்க பார்த்தா இது ஒரு சின்ன ஒரு மரம். சோ சின்ன ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி நம்ம அரேபியன் சி கோஸ்ட்ல வந்து, எஸ்பெஷலி மகாராஷ்டிரால இருந்து வந்து ஸ்ரீலங்கா வரை இந்த ஒரு பிளான்ட் வந்து அது கல்டிவேட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. இந்த ஒரு பிளான்ட்ல நீங்க பார்த்தா அந்த ஒரு மூளை இருக்குல்ல, அந்த ஒரு ரூட் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து அந்த ரூட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு பேரை கொடுத்திருக்கோம். அந்த பேரை வந்து சால்சிட்டால்னு கூப்பிடுறாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சால்சிட்டால். இந்த சால்சிட்டால் வந்து நம்ம பல ஒரு ஆயுர்வேத கிரந்தத்துல நீங்க பார்த்தா இந்த சால்சிட்டால் பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சால்சிட்டால், இந்த சலேசியா ரெட்டிகுலேட்டா வந்து எஸ்பெஷலி இந்த நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து. So this is very important. இந்த ஒரு மருந்து நம்மோட ப்ராடக்ட் ஐ காஃபில நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஃபார்முலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நீங்க பாருங்க, நம்ம ப்ராடக்ட்ல வந்து இந்த 2 இன்கிரிடியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது நீங்க பார்த்தா காஃபி சீட்ஸ் இருக்கு. மூணாவது நீங்க பார்த்தா, நீங்க ஸ்கிரீன் மேல பாருங்க, அந்த இன்கிரிடியன்ட்டுக்கு வந்து நாங்க மிகுனா ப்ளூரன்ஸ் பேரு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து கவ் ஹேஜ் சொல்றாங்க. அது தமிழ்ல வந்து பூனைக்களி என்று பேர் இருக்கு. அந்த ஒரு சீடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பீஜம், அந்த சீடு பவுடர் நாங்க யூஸ் பண்ணிட்டு நாங்க ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு நாங்க இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த ஒரு மூலிகை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கணும்னா, டயபெட்டிஸ் வரும்போது நீரிழிவு நோயில வந்து உங்க நினைவு சக்தி, உங்க மெமரி பவர் அது ரெடியூஸ் ஆகுது ஆக்சுவலி. டயபெட்டிஸ் உங்களுக்கு இருந்தா
நினைவு சக்தி அந்த அந்த ஒரு மெமரி லாஸ் ஆகுது. அது ஒரு ரெடியூஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க இந்த ஒரு பிளான்ட், இந்த ஒரு பூனை களி கப்பிக்கச்சு சொல்றாங்க, இந்த கவ் ஹேஜ் பிளான்ட் நாங்க யூஸ் பண்றோம், மூலிகை நாங்க பயன்படுத்துறோம். சோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. நம்ம ஐ காஃபில வந்து ஐ காஃபி சீட்ஸ் இருக்கு இல்லையா, காஃபி சீட்ஸ் நார்மலி எல்லாருக்கும் இது தெரியும். காஃபில டீல வந்து கேஃபீன் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம காஃபி சீட்ஸ்க்கு நாங்க 40 டிகிரி 40 டிகிரி டெம்பரேச்சர்ல நாங்க அது ரோஸ்ட் பண்றோம். ஒரு வாட்டி 40 டிகிரி டெம்பரேச்சர்ல ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம காஃபி பீன்ல வந்து கேஃபீன் இருக்காது. நம்ம காஃபில வந்து கேஃபீன் கிடையாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம காஃபில கேஃபீன் இல்லை. சோ நம்ம காஃபில என்ன இருக்கு? லெஃப்ட் சைடு நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல, அந்த காஃபி சீட்ஸ் லெஃப்ட் சைடுல நீங்க பார்த்தா ஒரு பாலிபினால்ஸ் ஒரு வேர்ட் நான் எழுதிருக்கேங்க. பாலிபினால்ஸ் என்பது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றாங்க. சோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எஸ்பெஷலி உங்க நீரிழிவு நோயில வந்து டயபெட்டிஸ் கம்மி பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் சொல்லலாம். சோ திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் காஃபி. சோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது, சோ டயபெட்டிஸ்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், நாலு வகைகள் நீரிழிவு நோய் இருக்கு. ஆக்சுவலி 4 டைப்ஸ் இருக்கு. முதலாவது வந்து டைப் 1 சொல்றாங்க, ரெண்டாவது டைப் 2, மூணாவது வந்து பிரெக்னன்சிலே கர்ப்ப ஒரு டைம்ல வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் வரும், அது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் சொல்றாங்க. நாலாவது வந்து ப்ரீ டயபெட்டிஸ். எல்லா வகைகள் நீரிழிவு நோயில வந்து இந்த ஒரு ஐ காஃபி ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்தா டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சோ அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட் ஐ காஃபில வந்து எதுவுமே சர்க்கரை இல்லை, இந்த சுகர் இல்லை. சோ நீங்க வந்து ஐ காஃபி வந்து அட்லீஸ்ட் மினிமம் நீங்க பார்த்தா ஒரு 3 மாசம் 90 நாள் நீங்க ஐபல்ஸ் பயன்படுத்தா எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சோ இது மட்டும் இல்ல, ஐ காஃபி வந்து சப்போஸ் ஒருத்தர் டயபெட்டிஸ்க்காக ஒரு மெடிசின் சாப்பிட்டு இருக்காரு, இன்சுலின் எடுக்கிறாரு, அந்த ஒரு பேஷண்ட்ல வந்து கூட நீங்க ஐ காஃபி அந்த மெடிசின் சேர்த்துட்டு நம்ம ஐ காஃபி சேர்த்துட்டு கொடுக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ காஃபிலே ஒரே அந்த அளவுக்கு சுகர் ரெடியூஸ் ஆகாது. நார்மலி நீங்க ஒரு டேப்லெட் சாப்பிட்டா, டயபெட்டிஸ் டேப்லெட் சாப்பிடும் போது உங்களுக்கு இம்மீடியட்லி அந்த சுகர் ரெடியூஸ் ஆகுது, அது நல்லது இல்லை. சோ ஒரு வாட்டி சுகர் இம்மீடியட்லி ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹைப்போகிளைசிமியா ஒரு கண்டிஷன் வரும், அது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு கண்டிஷன். பட் நம்ம ப்ராடக்ட் ஐ காஃபி நீங்க சாப்பிடும் போது அந்த மாதிரி ஹைப்போகிளைசிமியா இம்மீடியட்டா அந்த சுகர் ரெடியூஸ் ஆகாது, அந்த கிராஜுவலி சுகர் குறையும் நம்ம பாடியில. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ சப்போஸ் எனக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை, எனக்கு வந்து நீரிழிவு நோய் இல்லை, நான் ஐ காஃபி சாப்பிட முடியுமா சாப்பிடக்கூடாதா, இது ஒரு பிரச்சனை வந்தா டெஃபினெட்லி அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க ஐ காஃபி கொடுங்க. பிகாஸ் எதிர்காலத்தில் வந்து அவருக்கு வந்து எந்த மாதிரி நீரிழிவு நோய் வராது. ஸோ டெஃபினெட்லி நீங்க அந்த ஒரு நார்மல் பர்சனுக்கு கூட ஐ காஃபி நீங்க யூஸ் பண்ண சொல்லுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், ஐ காஃபி வந்து ஐ காஃபி கிரீமர் வந்து ஒரு பாக்கெட்ல வந்து 15 கிராம் இருக்கு. ஐ காஃபி பிளாக் வந்து ஒரு சாஷெட்ல வந்து 10 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஐ காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சாஷே வந்து 80 to 100 ml 100 ml சூட தண்ணில வந்து அது மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடணும். கோல்டு வாட்டர்ல அது மிக்ஸ் பண்ண கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூடா தண்ணில மட்டும் தான் அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர்.